ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் சிறகடிக்க ஆசையுடைய டீமுடைய ஸ்பெஷல். எஸ், ஸோ ரொம்பவே ஹாப்பி. என்ன அப்படின்னா டிக் 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 அப்படின்ற ஒரு ஷோ உங்களுக்கு போயிட்டு இருக்க தெரியும். இந்த வாரம் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறகடிக்க ஆசை டீமில் இருந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்க. எஸ், நம்மளுடைய மீனா, ரோஹிணின்னு ஒரு பக்கம் ஸ்ருதி, இவங்க 3 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிக் 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 ஷோவில், அதாவது ஷோஸில் நம்ம சிறகடிக்க ஆர்டிஸ்ட் வராங்களே, ஒரு நமக்கு ஒரு தனி சந்தோஷம் அப்படிங்கிறதா இந்த வாரம் அவங்க வராங்க. ஸோ எனக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, முன்னே வந்துட்டு வெற்றி வந்திருந்தாரு. ஸோ வெற்றி வரும்போது இவங்க வரல, பிரியா வரல. இப்போ பிரியா வரும்போது வெற்றி வரல. எப்போ பேரா கூட்டிட்டு வாங்களேன்ப்பா, ஏன்பா அப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் தான். பட் எனிவே டீம் வராங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷம். நேற்று நம்மளுடைய சங்கீதா கூட ஆஃப் ஸ்க்ரீனில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஸோ நமக்குமே சந்தோஷம். அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய மீனா லைவ் வந்திருந்தாங்க. ஸோ யார் கூட அப்படின்னா, நம்மளுடைய மலையாளமில் நம்மளுடைய முத்து ரோல் பண்ணிட்டு இருக்க சச்சின் அப்படின்றது, இங்கே முத்து அங்கே சச்சின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட வந்துட்டு சேர்ந்து அவருடைய நேம் அருண். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லைவ் வந்திருந்தாங்க. அதாவது அங்கேருந்து இங்கே வந்த உடனே நம்ம இங்கே செட்டில் வந்து ஜாயின் பண்ண உடனே லைவ் வந்திருந்தாங்க போல. ஸோ 2 பேர் கூட அந்த ஒரு பாண்ட் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இவங்க மலையாளம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா இவங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா சீக்கிரம் மலையாளம் கற்றுக்கிட்டு போய் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணி ஒரு லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இத்தனை வீடியோஸ் பேசும்போது அதை நான் மறந்துட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஒன் செகண்ட். ஏன்னா அட் டைமில் 3 அவார்ட்ஸ் உடனே வாங்கினோடனே அவங்களுமே ஒரு மாதிரி திகைச்சிருப்பாங்க. அதே போல் ஷூட்டில் இருந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய மீனாவா நடிச்சிட்டு தான் அந்த ஷூட் காருக்குள்ளே இருந்து அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்லாம் தெரியல. அப்கமிங் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே போல் அப்கமிங் சீன்ஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போதுங்க. என்னங்க, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ப்ரோமோ கேடு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தேன். என்ன அப்படின்னா, சீரியல் பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையே சொல்லணும் அப்படின்னா இப்போ தாங்க சீரியல் நல்லா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருக்கும். பட் இப்போலாம் அடுத்து என்னங்கிற மாதிரி தான் சீன்ஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமாக முத்து மீனாக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. இன்றைக்கெலாம் கூட எபிசோடில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றுமே எபிசோட் செம்ம, முத்து மீனாக்கு இன்றைக்குமே செம்ம. அந்த கிச்சன் சீன்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஏன் வந்துட்டு வேணும்னே இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் நீங்கள் பார்க்கும்போது நல்லா கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு எபிசோட் நல்லா இருக்கா, டிஆர்பி வருதா, அவ்வளோதான். ஸோ அவங்கள்ட்டலாம் பேசி நம்மளால் புரிய வைக்கவே முடியாது எந்த காலத்துக்குமே. சரி, ஓகேங்க. ஸோ எபிசோட் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நாளைக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ், அதே போல் அப்கமிங் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.